பலம் வாய்ந்தது எதா இருக்கும்? என்னடா தம்பி இங்கே நின்று என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா படைச்ச எல்லாமே அற்புதமானது. அதில் எதுக்கா பலமானது? நீ இப்படி கேட்டதும் எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது தம்பி. அல்லாஹ் தஆலா பூமியை படைத்த போது அது நடுங்க ஆரம்பித்தது. அல்லாஹ் மலைகளை படைத்து பூமியை ஆடாமல் நிலைநிறுத்தினான். மலைகளின் பலத்தை கண்டு வானவர்கள் வியப்புற்று, எங்கள் இறைவனே, நீ படைத்தவற்றுள் இந்த மலைகளை விட பலமானது ஏதும் உண்டா என்று வினவினார். அதற்கு அல்லாஹ் தஆலா ஆம், இரும்பு என்றான். இறைவனே, இரும்பை விட பலமானது ஏதேனும் உண்டா என்று மீண்டும் கேட்டார்கள். ஆம் உண்டு, அது நெருப்பு என்று அல்லாஹ் தஆலா கூறினான். இந்த நெருப்பை விட பலமானது ஏதேனும் உண்டா என்று கேட்டபோது ஆம், அது தண்ணீர் என்று கூறினான். இந்த தண்ணீரை விட பலமானது உண்டா என்று கேட்டதற்கு ஆம், அது காற்று என்று அல்லாஹ் தஆலா கூறினான். இந்த பலமான காற்றை விட பலமானது உண்டா என்று கேட்டபோது ஆம் உண்டு, அது ஆதமுடைய மகனாவான். தன் இடது கையுக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கும் தர்மமாகும் என்று அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். இதுதான் தம்பி அந்த ஹதீஸ். இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதர் ரகசியமாக செய்யும் தர்மம் தான் எல்லாவற்றையும் விட பலம் வாய்ந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஹதீஸ்ல செய்கின்ற தர்மம் ரகசியமானதாக இருந்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷ் அந்த நல்லடியார்களுக்கு நிழல் கொடுக்கும். நம்ம செய்கின்ற ரகசிய தர்மம் தான் இந்த பூமியிலே பலம் வாய்ந்தது. சுப்ஹானல்லாஹ்.